காங்கிரஸ் கிட்ட திமுக வாங்கிடுச்சு, தாவேகா வாங்க போகுது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவங்களும் இவங்க எல்லாரும் என்னன்னா தமிழ் தந்தை சிபா ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு நாளை ஒட்டி அவங்களுடைய திருவுருவ சிலைக்கு போயிட்டு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறமா செய்தியாளர்கள் சந்திக்கும் போது பேசுகிறது தான். அப்படி பேசும்போது இவங்க கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து முதுகில் குத்திருச்சுன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் அதைத்தானே பண்ணும், அதுக்கிட்டே நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? துரோகம் பண்ணுறதுக்கு கைதேர்ந்த ஒரு கட்சின்னா அது காங்கிரஸ் தான். அது இப்போ வந்து திமுகவை செஞ்சுட்டு அப்புறமா இங்கே போயிருக்கு. இப்போ யார் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா தாவேகா ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்வர் விஜய் அவர்கள் முதுகில் குத்துறதுக்கும் காங்கிரஸ் ஒருபோதும் தயங்காது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். எல்லாரும் ஒருத்தர் குறை சொல்வது அதிகமாயிருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட வெற்றியில திமுக பங்கு இல்ல, திமுக செஞ்ச குற்றத்திற்கும் எங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆக இவங்க எம்எல்ஏ எடுத்துக்கிட்டாங்க, எம்பி வெற்றி பெற்றுட்டாங்க, அப்புறம் திமுக செய்த குற்றங்களில் எங்களுக்கு பங்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே இது காங்கிரஸ் முதுகில் குத்தி விட்டது என்று திமுக சொல்கிறது. காங்கிரஸ் முதுகில குத்துற பழக்கம் காங்கிரஸ் இருக்கு. அதனால முதலமைச்சர் விஜய் அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திமுக முதுகில குத்துன காங்கிரஸ் முதலமைச்சர் விஜய் முதுகலையும் குத்துவதற்கு எந்த விதத்திலும் தயக்கம் காண்பிக்க மாட்டார்கள். ஏனென்றால் காங்கிரசின் சரித்திரம் அப்படி. அதுபோக இன்னொரு முக்கியமான மேட்டரும் பேசியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா, திமுகவை அட்டாக் பண்ணுறது கூட கம்மியாயிருச்சு, காங்கிரஸ் போட்டு புல அப்படின்ற மாதிரி புலகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு, நாங்க இன்னும் அந்த கூட்டணியில தான் இருக்கோம், ஆனா இந்த அமைச்சரவையில இருக்கோம். அப்பனா அமைச்சரவையில சேர்ந்திருக்க கூடாது, அமைச்சரவையில சேர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் சேருவேன், ஆனா நான் அந்த கூட்டணியில இருப்பேன் அப்படின்னா எதைத்தான் மக்களுக்கு சொல்ல